தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கு தேவனுடைய சத்தம் முக்கியமா முக்கியம் இல்லையா? நான் இப்ப டேனியோட ஐக்கியமாகணும், ஊம பாஷையிலே பேசி ஐக்கியமாயிடலாமா? போங்க பாஸ்டர் போயிடுவான். டேய் டேனி வாடா, இதை கொஞ்சம் எனக்கு பண்ணி கொடுறா, இது கொஞ்சம் செய்டா பாஸ்டர் ஓடி வருவான். அவன் மேல நான் அன்பு செலுத்துறேன். நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒன்று அவனுக்கு கொடுக்கணும். ஐயோ பாஸ்டர் எனக்கு கொடுத்தாரு, அவனை நான் நேசிப்பேன், என்ன அவன் நேசிக்கிறான். இதுக்கு பிரதானமான காரணம் என்ன? இவனுடைய வார்த்தை. ஆனா அவன் பேசுகிறது, அவனை நேசிக்கும் போது அவன் எனக்கு பிடிச்சிடும். அவன் பேசுகிற வார்த்தையை நான் கேட்கணும், நான் பேசுறத அவன் கேட்கணும். இப்போ நீங்க எல்லாரும் பிலீவர்ஸ், நீங்க எல்லாரும் ஐக்கியமாகிறதுக்கு விரும்புறீங்களா? ஆமா விரும்புகிறேன். தேவனோடு சஞ்சரிப்பீங்களா? ஆமா சஞ்சரிக்க விரும்புகிறேன். ஆனா தேவனுடைய சத்தத்தை கேட்கிறீங்களா? எப்படிங்க தேவனுடைய சத்தத்தையே கேட்காம தேவனோடு நம்ம எப்படி ஐக்கியமா இருக்க முடியும்? இந்த வேதத்தை ரொம்ப விரும்புறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்? வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ஆத்தரா இல்ல அந்த புக்கா? புக்கை எழுதினவர் முக்கியமா, அந்த புக் முக்கியமா? இந்த புக் உங்களுக்கு பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இந்த புக்கை எழுதினவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டியே அட்லீஸ்ட் இந்த வேதத்தை வாசிக்கிறதுனால தான் உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுது. நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, அடுத்த லெவல் போவதற்கு நீங்க தேவனோடு சம்பாஷணை செய்யணும். தேவனுடைய டைரக்ட் டச், டைரக்ட் டாக், டைரக்ட் கால் உங்களுக்கு உண்டாகணும். கர்த்தர் நேரம் உங்ககிட்ட பேசணும். நான் எப்பயுமே டானிட்ட போன்லயே பேசிட்டே இருப்பேன். அவனை பார்க்கவே மாட்டேன். அவன் பார்க்க அவன் முகத்தை திருப்பிடுவேன். இல்ல நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருவேன், இது டானிட்ட கொடுத்துட்டு வாங்கிட்டு வர சொல்லி. இது இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா உறவு எங்க இருக்கும்? அப்ப தேவனோடு நீங்க ஒரு மிகப்பெரிய ஐக்கியத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்பினால், நீங்கள் கிறிஸ்துவோடு நீங்க பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.